بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய நேரடி மொழிபெயர்ப்பையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் விளக்க உரைகளையும் பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 209 வசனங்களை பார்த்துவிட்டு 210வது வசனத்தை ஒரு பகுதியை நம்ம விளங்கியிருக்கிறோம். 210 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹல் யன்துரூன, இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா, இல்லா ஏத்தியகும் உல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் வருவதை தவிர, இல்லா ஏத்தியகும் அவர்களிடம் வருவது, அன்னு வந்ததுனால ஏத்திங்கிறது மஸ்தர் ஆகிக்கிறோம். இல்லா ஏத்தியகும் உல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் வருவதை தவிர வேறு எதையும் வச்சுக்கிறணும். வேறு எதையும் எதிர்பார்க்கிறார்களா? அப்போ இவங்க வந்துக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு 209வது வசனத்தில் இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, இதுக்கு முந்தின வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், தெளிவான ஆதாரங்கள் வந்த பிறகு நீங்கள் தடுமாறினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு வந்துருச்சு முதல் வசனம். அடுத்தெல்லாம் என்ன செய்கிறான்னா, இவங்க எதிர்பார்க்குறாங்களா? என்னத்தை எதிர்பார்க்குறாங்க? இல்லா ஏத்தியகமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் வருவதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? என்னத்தில் எதிர்பார்க்குறீங்க? நான் தான் உங்கள்கிட்ட வரணுமா? அப்போ நான் தான் உங்கள்கிட்ட வரணுமா என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லாவே அவங்கள்ட்ட வருவான்ற அர்த்தம் கிடையாது. சில இடங்களில் பல இடங்களில் அந்த நேரடி அர்த்தம் இருக்கும். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாஹ் வர்றதுன்னு சொல்கிறான். இதை ஏற்கனவே விளக்கிட்டோம், இது மாதிரியான வசனங்கள் இருக்கிறது. அப்போ இல்லா ஏத்தியகுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் வருவதை தவிர, எதில் வருவது என்றால், ஃபீல் உலலிம் மினல் கமாமி, மேகம். கமாம்னா மேகம், வானத்தில் மேகம் இருக்கும்ல, அந்த மேகம். லுழல்னா தொகுப்பாக இருக்கும்ல, மேக தொகுப்புன்னு வச்சுக்கலாம். ஃபீல் உலலிம் மினல் கமாமி, மேகத்தினுடைய தொகுப்புகளில் அல்லாஹ் அவர்கள்ட்ட வருவான். அப்போ அல்லாஹ் மேகத்தில் வருவான் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த மேகத்தொகுப்புகளில் பெரிய அளவுக்கு தண்ணீரை தேக்கி வைத்து அதை பெரும் மழையாக பொழிய வைத்து அதன் மூலமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்க அழிந்து போவதை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? மேகத்திரளுக்குள்ளே நான் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? மேகத்திரளுக்குள்ளே அல்லாஹ் எப்படி வருவான்? அல்லாஹ் எதுக்கு வர்றான்? மேகத்திரளுக்குள்ளே அந்த இவர்களை அழிப்பதற்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அதில் நான் வருவேன், அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னா அப்படி நான் செஞ்சிருவேன் என்று அர்த்தம். அப்போ ஹல் யன்துரூன, இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? யார் தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் புறக்கணிக்கிறார்களோ இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இல்லா ஏத்தியகுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் வருவதை தவிர வேறு ஒன்றை எதிர்பார்க்கிறார்களா? அதைத்தான் எதிர்பார்க்குறியா? அதான் செய்யணுமா இப்போ அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் வர்றதுன்னா எங்கே வர்றது? அல்லாஹ் ஃபீல் உலலிம் மினல் கமாமி, மேக குவியலில் அல்லாஹ் வருவதை தவிர வேறு ஒன்றை எதிர்பார்க்குறீங்களா? மேகத்தின் வழியாக உங்களை அழிக்கிறது. அப்போ மேகத்தில் அல்லாஹ் வருமான்ற அர்த்தம் கிடையாது. அழிவதற்குரிய ஏற்பாடுகளை அதில் அல்லாஹ் பண்ணுறான்ல, அப்படி பண்ணுறதுனால அவன் வர்றதாக சொல்லி காட்டுறான். அல்லாவே வர்றது கிடையாது, அவனுடைய ஆர்டர் வருகிறது, அவனுடைய ஏற்பாடு வருகிறது. அந்த ஏற்பாடு வருவதை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் வருவதாக என்ன செய்கிறான், இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போ மேகத்தினுடைய அந்த குவியலில் திரளில் அல்லாஹ் வருவதையும், ஒல் மலாய்க்கத்து, வானவர்கள் அவர்களிடம் வருவதையும் தவிர வேறொன்றை எதிர்பார்க்கிறார்களா? அப்போ நானும் மலக்குகளும் வரணும் அவங்களை அழிக்கிறதுக்கு, அதான் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வானவர்களும் அல்லாஹும் மேகத்திரளுக்குள்ளே வருவதை தவிர, அதாவது இவங்களை அழிப்பதை தவிர வேறு ஒன்றை எதிர்பார்க்கிறார்களா
அழிச்சிருவேங்கிறான். மொத்தத்தில் என்னென்னு கேட்டால், என்னுடைய கட்டளையை நீங்கள் மீறி நடந்தால் மேக குவியல் வழியாகவே அதாபை கொண்டு வந்து உங்களை அழிச்சிருவேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கிறங்க என்று எச்சரிப்பதற்கு தான் ஒரு கேள்வி மாதிரி ஸ்டைலில் இதை கேட்குறான்ல. ஹல் எந்தரூன, இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா, இல்லா ஏத்தியகமுல்லாஹு, அவர்களிடம் அல்லாஹ் வருவது, அதுக்கப்புறம் அதில் அத்துப்பு செஞ்சு ஒரு மலாய்க்கத்துகளும் வருவது, அல்லாவும் வருவது, மலக்குகளும் வருவதை தவிர எங்கே வருவது, அல்லாவும் மலக்குகள் எங்கே வருவாங்கன்னு கேட்டால், ஃபீல் உலலிம் மினல் கமாமி, மேகத்தினுடைய திரள், மேக குவியல் இருக்கும்ல, அதில் அல்லாஹும் வானவர்களும் வந்து குலியல் அம்ரு, அம்ருனா காரியம், குலியன்னா முடிக்கப்படுறது, கல்லான்னா முடித்தான், குலியல் அம்ரு காரியம் முடிக்கப்படுவதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா. அதாவது அல்லாஹ் வந்து மேகத்தில் வந்து அல்லாவும் மலக்கும் வருவாங்க, வந்து காரியத்தை முடிப்பாங்க, அப்படி செய்கிறது தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறது கருத்தான். நம்ம கருத்தை விளங்கிட்டாலும் இப்போ இதில் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வருவான் என்பதற்கு அல்லாஹ் வருவான் என்ற அர்த்தமே பல இடங்களில் இருக்கும். சில இடங்களில் அல்லாஹ் வருவான் என்பதற்கு அந்த அர்த்தம் இல்லாமல் அல்லாஹுடைய அதாபு வரும், அல்லாஹுடைய தண்டனை வரும், அல்லாஹுடைய வேதனை வரும், இந்த மாதிரியான அர்த்தத்திலையும் அந்த சொல்லு பயன்படுத்தப்படும். இங்கே அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இலல்லாஹி, அல்லாஹ்விடமே துர்ஜவுல் உமூர், காரியங்கள் கொண்டு செல்லப்படும், எல்லா முடிவு அங்கே தான். இலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் தான் துர்ஜவு திரும்ப கொண்டு செல்லப்படும், அல் உமூர் காரியங்கள், எல்லா காரியமே அங்கே தான் போய் முடியும் என்று அல்லாஹ் இதில் வந்து சொல்கிறான். மொத்தத்தில் இதனுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சான்றுகள் வந்த பிறகு நீங்கள் தடுமாறினீங்க என்று சொன்னால் உங்களை வந்து நான் தண்டிப்பேன். எப்படி தண்டிப்பேன்? மேகத்துடைய திரள்கள் மூலமாகவே தண்டிப்பேன். அதில் என்னுடைய அதாபை வந்து அதில் கொடுத்து அதன் மூலமாக என்ன செய்வேன், அது மேகத்துறை திரளில் வர்றது என்பது மழையாக கூட இருக்கலாம், அல்லது வந்து பெரும் நெருப்பு காற்றுகள்லாம் வந்திருக்குதுல்ல, அதெல்லாம் கூட அப்படி தான் வரும். அப்போ ஏதோ ஒரு வகையில் அல்லாவும் வானவர்களும் மேகத்தில் திரளில் வந்து உங்கள் காரியத்தை முடிக்கணுங்கிறது தான் எதிர்பார்க்குறீங்களான்னு ஒரு வார்னிங் மாதிரி எல்லாம் இதில் சொல்லி காட்டுறான் 210. அவ்வளோதான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகத்தில் குரானை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் பெரும்பாலும் தொடர்பு இருக்காது. திடீர்னு ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும், அது வேறு ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால், இது வந்து புக்கு வடிவில் மொத்தமாக கொடுக்கப்பட்ட வேதம் இல்லை. இது எப்போதும் அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அப்போ இதில் என்னென்னு கேட்டால், ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த சந்தர்ப்பக்கு எதை சொல்லணுமோ அதை எல்லாம் இறக்குவான். அடுத்த சந்தர்ப்பத்து முதல்ல தொழுகையை பற்றி சொல்லணும்னா தொழுகையை பற்றி இறக்கிடுவான். அடுத்த நாள் நோன்பை பற்றி சொல்லுவானா, தொழுகை நோன்புக்கு மேட்ச் ஆகாது, ரெண்டு சம்மந்தம் இல்லாமல் தெரியும். அப்போ சம்மந்தம் இல்லாமல் தெரியுது காரணம் என்னென்னு கேட்டால், இது புக்கு வடிவில் கொடுக்கப்படலை. இப்போ தேவைக்கு தகுந்தவாறு ஜிப்ரீல் வந்து சொல்வார். அப்போ இந்த இஸ்ராயேல் சமுதாயத்தை பற்றி இப்போ அடுத்த வசனத்தை பாருங்கள், அதனோட தொடர்பே இருக்காது, வேறு விஷயமா இருக்கும். அது என்ன சம்மந்தம் இல்லாமல் வேறு விஷயம் வருதுன்னா, அந்த குரான் என்ன மாதிரியாக அருளப்பட்டுச்சுங்கிறது மெயினில் இல்லைன்னு சொன்னால் ஒரு குழப்பமாக நமக்கு ஆயிரும். புத்தகம்னு பார்த்தீங்கன்னு வைங்க, புத்தக ஸ்டைலில் புத்தகத்தில் எப்படியா நம்ம எழுதுவோம், எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் ஒரு தலைப்பு போடுவோம், உள் தலைப்பு போடுவோம், ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் வராது. அப்படி தான் நம்ம நூல்கள் எழுதுவோம். அது எழுதுதல் என்பது ஐடியா பண்ணி வாசித்து திரட்டி வைத்து கொண்டு திரும்ப திரும்ப செக் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி அப்புறம் வெளியிடும் பொழுது புத்தகங்கிறது நம்மெல்லாம் எதிர்பார்க்குற ஒரு வடிவத்தில் இருக்கும். இது புத்தகமாக கொடுக்கப்படாமல் பேசுனதை எழுத்தாக்கியிருக்கிறோம். பேச்சு வடிவில் அப்பப்போ சொன்னதை எழுத்து வடிவில் தாக்கும் பொழுது அது தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி தேவைக்கு ஒன்றை சொல்லும்போது நாளைக்கு தேவைக்கு வேறு ஒன்றை சொல்லும் பொழுது அது ரெண்டையும் அடுத்தடுத்து எழுதினோம்னா ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும். சம்மந்தம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னாட்டா இது நூல் வடிவில் கொடுக்கப்பட்டது அல்ல, ஓசை வடிவமாக வந்ததை பின்னாடி நூலை நம்ம ஆக்கிக்கிட்டோம். சரியா? அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ரசூலுல்லாஹ் எழுத செஞ்சாங்க, எழுத ஆக்கிக்கிட்டமே தவிர வந்ததெல்லாம் எப்படின்னு கேட்டால் தேவைக்கு தகுந்த மாதிரி. திருடுனா கையை வெட்டுங்கள்னு ஒரு வசனம் வந்திருக்குன்னு வைங்களேன், அதுக்கடுத்து என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள்னு ஒரு உதாரணமாக. இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்க அவசியம் கிடையாது, சம்மந்தம் இருக்காது. சில நேரத்தில் தொடர்ச்சியாக 3 வசனம் வந்திருந்தால் அதுக்கு சம்மந்தம் இருக்கும். அப்படி வராமல் இருக்குமே ஆனால் போர் செய்யணுங்கிற ஒரு தேவை ஏற்படும் பொழுது அந்த வசனத்தை அல்லாஹ் அருள்வான். அந்த சமுதாயத்தில் திருட்டுங்கிற ஒரு குற்றம் நிகழும்போது என்ன தண்டனை கொடுக்கணுன்ற மக்கள் கேட்கும் பொழுது அந்த வசனத்தை அருளி இருப்பான். அதனால் குரானை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன வரணும்னு கேட்டால்
முந்தின வசனத்துக்கு இந்த வசனத்துக்கு என்ன சம்மந்தம்? ஒரு கண்டினியூவாக ஒரு கோர்வையாக ஒரு புக்கு மாதிரி வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது புக்காக கொடுக்கப்படலை. நஸலஹு அலா கல்பிக்க, உமது உள்ளத்தில் அல்லாஹ் இறக்குனான். அப்போ அல்லாஹ் வந்து உள்ளத்தில் இறக்குகிறான், ஜிப்ரீலை கொண்டு இறக்குறான் வருகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டதுலாம் வருகிறது. அதன் காரணத்தினால தான் இப்போ வேறு டாபிக், இந்த வசனம் வேறு செய்திக்கு போயிடுது. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அன்றைக்கு வந்து மதீனாவில் இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க, யூதர்கள் நிறைய இருந்தாங்க. அப்போ அந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து அவர்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுத்துருந்தான். இஸ்ராயேல் மக்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுத்துருந்தான். ஆனாலும் அந்த பாக்கியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக அவங்க அன்றைக்கி இருக்கலை. ரசூலுல்லாஹ் காலத்திலே இருக்கலை, இன்றைக்கே இருக்க போகிறாங்க, அன்றைக்கே அவங்க இருக்கலை. அப்போ அந்த மாதிரி மக்கள் இருக்கிறதுனால என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். சல் என்று சொன்னால் இந்த கேளுன்ற அர்த்தம். சல் என்ற அர்த்தம் கேளுனா கேள்வி கேட்குறது இருக்குல்ல, அந்த அர்த்தம் சல்ங்கிறது. இந்த சல் என்கிற வார்த்தை சஅல என்ற நடுவில் ஹம்சா வரும். சீனு ஹம்சா லாமு. சஅல கேட்டான். இந்த கேட்டான் என்பதுக்கு அமுர் வந்து 2 விதமாக வரும். எப்படி வரும் என்றால், சஅல என்பதை அப்படி வச்சுக்கிட்டு அதிலேருந்து அமுர் எடுத்தோம்னு சொன்னால் இஸ் அல். சஅல எஸ் அலு இஸ் அல், கேளு. அப்போ சஅல என்பதனுடைய அமுர் எப்படி வரும்னு கேட்டால் இஸ் அல். அந்த மாதிரி அமுரும் குரானில் ஃபஸ் அலு அஹ்ல திக்ரி, விவரம் உள்ளவர்கள்ட்ட நீங்கள் ஃபஸ் அலு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியும் அமுர் எடுக்கலாம். அதுவும் கிராமர் படி உள்ளது தான். ஃபஸ் அலு என்று ஃபஸ் அல் இஸ் அல் என்று சொன்னாலும் கேளுன்னு அர்த்தம். நடுவில் இந்த ஹம்சா இருக்கிறதுனால, சஅல என்பதில் ஹம்சா இருக்கிறதுனால எஸ் அலுன்னு வருமானு சொன்னால் எஸ் அலு என்பதை வந்து ஹம்சாவுக்குடைய ஹரக்கத்தை முன்னாடி மாற்றி அதை அலிஃபா மாற்றி எசாலு என்று ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதில் அம்ரு வந்து எடுத்துனா சால்ண்டு வரும். சால்னா சல். அப்போ நடுவில் ஹம்சா வரக்கூடிய சொல்லுக்கெல்லாம் இந்த 2 விதமான வகையில் அமுர் வரும். வழங்குதா? நடுவில் சலன்னு வருதில்ல, இந்த மாதிரி வரக்கூடிய சொல்லுக்கெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டால் வந்து 2 விதமாக அமுர் வரும். அப்போ சல் என்பது சஅல என்பதனுடைய இன்னொரு அம்ரு. 2 வகையான அம்ருல இன்னொரு வகையான அம்ரு. அப்போ சஅல என்றால் கேட்டான், சல் கேளு, ஐஸ் அல். 2மே கிராமர் இப்படி உள்ளது தான், எதுவுமே கொச்சைன்னு கிடையாது. 2மே நல்ல உயர்தரமான கிராமரில் உள்ளது தான். அப்போ சல், நபியை நீங்கள் கேளுங்கள். ஒருமையாக இருக்கிறதுனால ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சல் நபியை நீங்கள் கேளுங்கள். பனி இஸ்ராயில் மக்கள்கிட்ட நீங்கள் கேளுங்கள். இஸ்ராயில் மக்கள்னால் இஸ்ராயல்ங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். யாக்கூப் நபிக்கு பேர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில்ங்கிற வார்த்தை வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இஸ்ராயில் மக்கள், பனு இஸ்ராயல்கள், இஸ்ரவேலர்கள்னு சொல்லுகிறோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, சல் நீங்கள் கேளுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மதீனாவில் இந்த இஸ்ராயில் மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சல் நபியை நீங்கள் கேளுங்கள். பனி இஸ்ராயிலுடைய பனு என்று வரும். இப்னு என்றால் மகன். இப்னுக்கு ஜம்மு வந்து பனூன, இப்னுன்னு வராது. இப்னு என்றால் ஒரு மகன், பனூன வந்து பல மகன்கள். அப்போ பனூன் என்கிற வார்த்தையை வந்து இஸ்ராயலில் இலாவத்து செய்யும்போது பனு இஸ்ராயல்னு வந்துடும். அதாவது பனூன இஸ்ராயில் இருக்கையில் இலாபத்து செஞ்சோம்னு சொன்னால் என்ன மாதிரி, ஜம்முடைய நூனு போயிடும், இருமையுடைய நூனு போயிடும். அப்போ பனூன இஸ்ராயில்னா பனு இஸ்ராயில்னு வந்துடும். இந்த இடத்துல பனி இஸ்ராயில்னு ஏன் வந்திருக்குன்னு கேட்டால், இது வந்து நசபு சல் கேளுன்னா யார்கிட்ட கேட்குறது, அது மஃபூலு. அதனால் பனு என்பதற்கு நசபு செஞ்சால் பனின்னு வந்துடும். அப்போ சல் நபியை நீங்கள் கேளுங்கள். பனி இஸ்ராயில் மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்கள்னு கேட்டால், இது எல்லாம் சேர்ந்து கேள்வி. கம் ஆத்தைனாகும் இன் ஆயத்தின் பையினத்தின் என்று கேளுங்கள். மொத்தத்தையும் சேர்த்து, மொத்தம் மஃபூலு, 2வது மஃபூலு. ஒரு ஆள்கிட்ட கேட்குறா இருந்தால் யார்கிட்ட கேட்குறோமோ அது மஃபூலு, என்னத்தை கேட்குறோமோ அது 2வது மஃபூலு. இவர்கிட்ட கேளு, இதை பற்றி கேளுங்கிறோம்ல, இவர்கிட்ட கேளு என்பது வந்து முதல் மஃபூலு. என்னத்தை இப்போ இதை பற்றி கேட்குறது அது வந்து 2வது மஃபூலு. இங்கே 2வது மஃபூலாக ஒரு வாக்கியம் வந்திருக்கு. இந்த வாக்கியம் தான் 2வது மஃபூலு. இது சல் பனி இஸ்ராயில் மக்கள்கிட்ட நபியை நீங்கள் கேளுங்கள். கம் ஆத்தைனாகும் மின் ஆயத்தின் பையினத்தின் என்று கேளுங்கள்.
கம் ஆத்தைனா மொத்தமாக பிற அர்த்தம் செய்வோம், மொத்தத்துக்கும் சொல்கிறேன், இதெல்லாம் சேர்ந்தா மஃபூல். கம் ஆத்தைனாகும் மின் ஆயத்தின் பையினத்தின் என்று அவர்கள்ட்ட கேளுங்கள். அப்போ ரெண்டாவது மஃபூல் எதுன்னு கேட்டால் மொத்த வாக்கியம்தான் ரெண்டாவது மஃபூல். மொத்த வாக்கியம் ரெண்டாவது மஃபூல் வரும்போது ஏழு ஏராப்பு செய்கிறது, ஏராப்பெல்லாம் செய்ய முடியாது, அது அப்படி இருக்கும். மறைமுகமாக என்ன செய்யும், அதுலேயும் நசப்பு இருக்கும், அந்த வாக்கியத்துக்கு நசப்பு இருக்கும். அப்போ கம் ஆத்தைனாகும், ஆத்தைனாண்டா வழங்கினோம், அத்தாண்டா வந்தான்ற அர்த்தம், ஆத்தான்னு மாற்றிட்டா கொடுத்தான்ற அர்த்தம் ஆயிரும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆத்தைனா என்றால் நாம் கொடுத்தோம், ஆத்தைனாகும் என்றால் அவர்களுக்கு கொடுத்தோம். கம் ஆத்தைனாகும் எவ்வளவு கொடுத்துருக்குறோம், கம் ஆத்தைனாகனா கம்டா எவ்வளவு, கம் ஆத்தைனாகும் அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறோம், மின் ஆயத்தின் பையினத்தின் தெளிவான சான்றுகளில், தெளிவான சான்றுகளில் எவ்வளவு அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் என்பது கேட்டுப்பார். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய நேமத்துகளை செஞ்சுருக்கிறான், அதை பட்டியல் போட்டு சொல்லாமல் அவங்ககிட்டே கேளுங்கிறான். அடே உனக்கு என்னென்னலாம் அல்லாஹ் செஞ்சுருக்கான் அதை சொல்லுங்கடா, அதை சிந்திச்சு பாருங்கடா அப்படிங்கிறத அவங்க சாய்ஸுக்கு எல்லாம் விட்டுறான். சல்பனி இஸ்ராயில் மக்கள்கிட்ட நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்கள் என்றால் கம் ஆத்தைனாகும் மின் ஆயத்தின் பையினத்தின் தெளிவான சான்றுகளில் எவ்வளவு அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று அவங்கள்ட்ட எவ்வளோ வழங்கியிருக்கிறான், எக்கச்சக்கமாக வழங்கிறான். அந்த சமுதாயத்தில் தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி வைத்தான். அது ஒரு பெரிய இது. ஒவ்வொரு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் என்ன செஞ்சான், வழங்கியிருந்தான். அவங்களுக்கு இப்போ நீண்ட நெடுங்காலமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் அந்த மக்களுக்கு ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு அகதிகளாக நாடோடிகளாக திரிந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்கள ஒரு இடத்துல ஸ்திரப்படுத்தி அவங்களுக்கு நிறைய பாக்கியங்கள்லாம் எல்லாம் வழங்கியிருந்தான். எவ்வளோ வழங்கியிருக்கிறேன். அதே மாதிரி அந்த மூசா நபியை கொடுத்த 9 அற்புதங்கள்னு வருது. இதெல்லாம் இவங்களுக்காக கொடுத்தது தானே. அந்த கடலை பிளந்து அவங்கள காப்பாற்றினது, ஃபிரௌன் என்ற கொடியவனிடமிருந்து அவங்கள காப்பாற்றி அந்த எகிப்துக்கை இவங்களை உரிமையாளர்களை ஆக்குனது, அவங்க சொத்து சுகத்தை எல்லாம் இப்படி நிறைய இருக்குது. இது அவங்கள்ட்ட கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு மனிதன் அவனுடைய வரலாறை தெரிஞ்சுதானே வச்சுருப்பான். ஒவ்வொரு மனுஷனுமே அவனுடைய வரலாறுகளை கூட குறையவே வச்சுருப்பான், இருக்கிறதுக்கு மேலே ஜாஸ்தியாக தெரிஞ்சு வச்சுருப்பான். அதனால் எல்லாம் என்ன செய்கிறான்டா, எவ்வளோ தந்திருக்கான் அதை அப்படின்னு கேளுனா என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களான்னு அர்த்தம். இஸ்ராயல் மக்கள்கிட்ட போய் எல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், இவ்வளவு தந்து இருக்கிறானே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களா, நன்றியோடு இருக்கிறீங்களா, அதுக்கு தான் இதை கேட்க சொல்கிறாங்களா. அது இங்கே சொல்லாட்டாலும் நம்ம சிந்தனையில் அது விளங்குகிறது. அப்போ நபியை நீங்கள் கேளுங்கள், பனி இஸ்ராயில் மக்கள்கிட்ட கேளுங்கள், கம் ஆத்தைனாகும் அவர்களுக்கு நம்ம இவ்வளோ வழங்கியிருக்கிறோம், மின் ஆயத்தின் பையினத்தின் தெளிவான சான்றுகளில் எவ்வளோ வழங்கியிருக்கிறோம் என்று அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அப்போ இந்த கேட்டு பாருங்கள் இதில் வந்தாலும் இதை கேட்குறது அர்த்தம் அது இல்லை, கேட்டு அதுலேருந்து சொல்ல வேண்டிய அறிவுரையும் சொல்கிறது அதுக்கு அர்த்தம். எவ்வளோ வழங்கியிருக்கிறோம், இவ்வளோ வந்திருக்கும்ல, அது செஞ்சுருக்கனா நல்லா, அவன் வாயிலேருந்து அது கேட்குறது. அவன் வாயிலிருந்து அவனுடைய பாக்கியங்களெல்லாம் அவன் சொல்லி காட்டுவான். முன்புட்டு தந்திருக்கிறான்ல, நீ அதுக்கு நன்றியாக நடந்தியா, இதை கேட்குறது அதுக்கு அர்த்தம். சொல்லாட்டாலும் எவ்வளோ தந்திருக்கிறோம் என்பது நம்ம ஒரு மனுஷனுக்கு இருப்பான், நமக்கு நன்றி கெட்டவனாக இருப்பான்னு வைங்க, நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அவனுக்குன்னு போய் கேட்டுப்பார் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்திருக்கேன்னு தான் அர்த்தம். எல்லா பாஷையிலும் உள்ளதானே, எல்லா பாஷையிலுமே இந்த ஸ்டைலில் பேசணும்னு சொன்னால் அதில் மறைமுகமான ஒரு கேள்வி தான் அடங்கியிருக்கும். இந்த ஸ்டைலில் நம்ம சொல்லுவோம், இதுவே அதனுடைய நேரடி அர்த்தமாக இருந்தாலும் இதை கேட்பதற்காக சொல்வது இல்லை. அப்போ நம்ம ஒருத்தர் நிறைய உதவி செஞ்சுருக்கிறோம், நன்றி கெட்டு நமக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அவன்கிட்ட போய் கேளு, நான் எவ்வளவு செஞ்சுருக்கிறேன்னு போய் கேளு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ செஞ்சான்னு கேட்டு வரேன்டா அர்த்தம், இவ்வளோலாம் செஞ்சுருக்கேனடா, இவ்வளவுக்கு பிறகு உன்னால் எப்படா நன்றி கட்டு நடக்க முடியுது அப்படின்னு கேட்குறதுக்காக தான் என்ன செய்கிறது, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே அந்த கேள்வி வச்சுக்கிறணும். அதாவது எவ்வளோ பாக்கியங்களை எவ்வளோ சான்றுகளை அவர்கள் வழங்கியிருக்கிறோம் என்று கேட்டு அதன்படி நடக்கிறார்களா என்பதை நினைவூட்டுவீராக. இது சொல்லப்படாட்டாலும் விளங்கும். சொல்லப்படாமல் எப்படி விளங்கும்னா எல்லா பாஷையிலையும் விளங்குமே. இது என்ன குர்ஆனுக்கு மட்டும் உள்ளதா, எந்த பாஷையில் எந்த ஸ்டைலில் சொன்னாலும் இதான அர்த்தம். சொல்கிறது ஒன்றா இருக்கும், அதில் கூடுதலாக விளங்குறது ஒரு விஷயம் அடங்கியிருக்கும்ல, கூடுதலாக அது அடங்கியது. இந்த மாதிரி ஸ்டைலில் எந்த பாஷையில் போய் யார்கிட்ட பேசினாலும் அது என்ன வரும், அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் அதுக்கு விரிவாக்கம் இருக்கும். அந்த விரிவாக்கம் சொல்லப்படாது, நமக்கு விளங்கும், அவனுக்கு விளங்கும், நமக்கு விளங்கும். அப்போ எவ்வளவோ எவ்வளோ சான்றுகளை வழங்கியிருக்கிறோம் என்று அவங்கள்ட்ட கேட்டுப்பார்.
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லாம் செய்கிறான்னா ஒமையு பத்தில் நியமத் அல்லாஹி, யார் ஒருத்தன் அல்லாஹ்வுடைய நியமத்தை அருட்கொடையை மாற்றுகிறானோ, பத்தலன்னா மாற்றுறது, ஒமையு பத்தில் எவன் மாற்றிக்கொள்கிறானோ, நியமத் அல்லாஹ் வந்து உனக்கு கண்ணீர் தந்திருக்கிறான், நீனா ஒரு கேவலமாக மாற்றிக்கிட்ட, உனக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறான், நீனா அந்த அந்தஸ்தை இழந்துட்ட. அப்போ அல்லாஹ் அந்த நியமத்தை எவன் மாற்றிக்கொள்கிறானோன்னா அந்த நியமத்துக்கு ஏற்றவாறு நடக்கவில்லையோ, மிம்பாதி மாஜா அத்துஹு, அவனிடத்தில் அந்த நியமத்து வந்த பிறகு கிடைத்த பிறகு, அந்த நியமத்து அவனுக்கு வந்த போதுன்னா, நியமத்து வருதுங்கிற மாதிரி தமிழில் சொல்ல மாட்டோம், அருட்கொடை கிடைத்த போதுன்னு சொல்லுவோம். அரபியில் வந்து அருட்கொடை வந்த போதுன்னு சொல்லுவாங்க. ஜாண்டு வந்திருக்குல்ல, மிம்பாதி மாஜா அத்துஹு, அருட்கொடை அவனுக்கு வந்தபோது, வந்த பின். அருட்கொடை வந்த பின்ங்கிறது வந்து அரபுல உள்ள வழக்கம். தமிழில் உள்ள வழக்கம் என்னென்னா அருட்கொடை கிடைத்த பின். மிம்பாதி மாஜாத்துஹு, அவனுக்கு அந்த ஜாத்துக்கு அந்த கிடைக்கிறன்ற அர்த்தம் கிடையாது. அந்த மொத்த வாக்கியத்துடைய நடையை வச்சு என்ன செய்கிறோன்னு கேட்டால் தமிழ் நடைக்கு இதுதான் பொருத்தமாக வரும்னு எடுத்துக்கிறோம். மிம்பாதி மாஜாத்துஹு, அவனிடம் ஜாத்துடைய ஃபாயில் வந்து நேமத்து, அந்த நேமத்து வந்த பிறகு, மிம்பாதி மாஜாத்துஹு, அவனிடம் அந்த நேமத்து வந்த பிறகு, அதாவது நேமத்து கிடைத்த பிறகு, அல்லாஹ்வுடைய நேமத்து கிடைத்த பிறகு எவன் அந்த நேமத்தை மாற்றிக்கொள்கிறானோ, ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறவன். மாற்றிக்கொள்கிறானோ அவனை நான் தண்டிப்பேன், ஏன்னு கேட்டால் நான் கடுமையாக தண்டிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் இருக்கிறது. இதுலேருந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த கேள்வி, முதல் கேள்வி என்னது, இஸ்ராயேல் மக்களுக்கு எவ்வளவு சான்றுகளை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் என்று கேளுங்கள்டாச்சில். கேட்ட உடனே அவங்க அதுக்கு ஏற்றவாறு நடக்கலை, அதெல்லாம் உள்ளக்க மறைஞ்சிருக்கு. நடக்காமல் நீ இருந்தால் என்ன ஏற்படும்னு எச்சரிக்கை எடுத்தோமா. இங்கே பத்தில் எவன் மாற்றிக்கொள்கிறானோ அப்படின்னு என்ன அர்த்தம், இவ்வளவு சான்றுகள் கிடைத்த பிறகும் அதை அவங்க பேணிக்கொள்ளலை, மாற்றி தொலைச்சிட்டாங்க. அப்படி எவனாவது மாற்றுவானே, ஆனால் மாற்றி இதெல்லாம் உள்ளக்க வச்சா தான் இது பொருந்தும். அவர்களுக்கு எவ்வளவு சான்றுகளை வழங்கணும்னு கேட்டுப்பார், அவங்க வந்து ஒழுங்காக நடக்கவே இல்லை, அந்த நேமத்துகளுக்கு தக்கவாறு தங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ளவில்லை அப்படிங்கிற கருத்து உள்ளக மறைஞ்சிருக்குதா. மறைஞ்சிருக்கிற கருத்தை ஒட்டி தான் இது பொருந்துது. எப்படி ஒமையு பத்தில், யார் இப்படி மாற்றி கொள்கிறானோ, இவ்வளோ நேமத்தும் கிடைத்த பிறகு அவனே மாற்றிக்கிறான், நேமத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேமத்தை மாற்றி கொள்கிறானோ, மிம்பாதி மாஜாத்துஹு, அந்த நேமத்து அவனுக்கு கிடைத்ததற்கு பிறகு, அந்த நேமத்து அவனுக்கு கிடைத்ததற்கு பிறகு எவன் மாற்றிக்கொள்கிறானோ அவனை தண்டிப்பேன். அவனை தண்டிப்பேன்ட்டு அல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான், மாற்றிக்கொள்கிறானோ அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறவன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அது இதுவும் எல்லா மொழியிலையும் உள்ள ஸ்டைல் தான். எல்லா மொழியிலும் இதுக்கு நம்ம ஒருத்தன் தப்பு செய்யறான்னு வைங்க, டேய் ஒழுங்காக இது செய்யலை நான் கடுமையாக நடப்பேன் அப்படின்னு, நான் கடுமையாக நடப்பேன்றான். அதான் உன்னையை தண்டிப்பேன், ஏனென்றால் நான் கடுமையாக தண்டிக்கிறவன். இந்த கருத்தை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஸ்டைலில் எல்லா பாஷையிலையும் சொல்லுவாங்க. அந்த மொழி நடையை வழங்கிட்டோம்னா இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அதாவது யார் வந்து என்னுடைய சொல் கேட்டு நடக்கவில்லையோ நான் வந்து ரொம்ப கோபக்காரன் அப்படிமா, யார் சொல் கேட்டு நடக்கவில்லையோ நான் கோபக்காரங்கிறது மேட்ச் ஆகுமா, ஆகாது. ஆனால் அப்படி நம்ம சொல்லுவோம், பேச்சில் சொல்லுவோம், யார் என்னுடைய சொல் கேட்டு நடக்கவில்லையோ நான் கோபக்காரன் அப்படின்னு அர்த்தம். அங்கே வந்து ஒரு வாசகம் மறைக்கப்பட்டிருக்கிறது, யார் வந்து சொல் கேட்டு நடக்கலையோ அவனை நான் தண்டிப்பேன், ஏனென்றால் நான் கோபக்காரன். அப்போ நம்ம அந்த கோபக்காரன் மட்டும் சொல்லுவோமே தவிர தண்டிப்பேன்கிறத சொல்ல மாட்டோம். இது குரானில் மாத்திரமில்லை, எந்த ஒரு பாஷையிலையும் சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லோரும் அதை விளங்கிக்கிடுவாங்க, டேய் ஒழுங்காக நடக்கலை நான் கடுமையான கோபக்காரன், நான் யாருன்னு பார்ப்பேன், நான் யாருன்னு காட்டுவேன் அப்படிமா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உன்னை தண்டிப்பேன்கிறது அதில் மறைஞ்சிரும். அது அந்த சொல்லு நம்ம சொல்லாட்டான அந்த இதுக்கு முன்னாடி அந்த வசனம் மறைஞ்சு நிற்கும். அது எல்லாருடைய மூளைக்கும் எட்டும், கண்ணுக்கு இங்கே தெரியாட்டா கூட கருத்துக்கு தெரியும். அப்போ ஒமையு பத்தில் நியாமத்தல்லாஹி, யார் அல்லாஹ்வுடைய நியாமத்தை மாற்றிக்கொள்கிறானோ, மிம்பாதி மாஜாத்துஹு, அந்த நியாமத்து கிடைத்ததற்கு பிறகு மாற்றிக்கொள்கிறானோ அவனை நான் கடுமையாக தண்டிப்பேன். அவனுக்குள்ளே அது சொல்லப்படலை, அது அடுத்த வாசகத்திலிருந்து நம்மளால் விளங்கிக்கிறோம், கடுமையாக தண்டிப்பேன். ஏனென்றால் ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் வந்து ஷதீதுல் இகாப்,
கடுமையாக தண்டிப்பவன். அல்லாஹ்வாகிய நான் வந்து கடுமையாக தண்டிக்கிறவன். எவன் அல்லாஹ்வுடைய அருளை மாற்றிக்கொள்கிறானோ அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன்டான்னு அர்த்தம். உன்னைய தண்டிப்பான், ஏனென்றால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன்ற அப்படி இன்னொரு வாக்கியம் வச்சா தான் அது ரெண்டும் ஒட்டும். அந்த வாக்கியம் வைக்காமலே நம்ம ஏன் சொல்கிறோம்னு கேட்டால், பேச்சு வழக்கில் என்ன செய்வாங்க, இது இப்படி மக்கள் விளங்கிக்கிடுவாங்க. உமைக்கு பத்தில் நேமத்தல்லாஹி இப்படி இருக்குது. உமைக்கு பத்தில் நேமத்தல்லாஹி, யார் அல்லாஹ்வுடைய நேமத்தை மாற்றிக்கொள்கிறானோ, மெம்பாதி மாஜாத்துஹு, அந்த நேமத்து கிடைத்த பிறகு மாற்றிக்கொள்கிறானோ, இப்போ இன்னல்லாக சதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறவன். பொருந்த மாட்டேங்குதுல. அப்போ எவன் மாற்றிக்கொள்கிறானோ அவனை அல்லாஹ் தண்டிப்பான். ஏனென்றால் இப்போ இன்னல்லாக சதீதுல் இகாப். அப்போ ஃபொய் அதிபுஹுன்னு அவனுக்கு வச்சுக்கிறணும். ஒமையு பத்தில் நேமத்தல்லாஹி மெம்பாதி மாஜாத்துஹு ஃபொய் அதிபுஹு, அவனை அல்லாஹ் தண்டிப்பான். ஏனென்றால் ஃபைனல்லாக சதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறவன். அவன் கடுமையாக தண்டிக்கிறவன்கிற ஒரு சிஃபத் அவனுக்கு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நேமத்துக்கு நன்றி கட்டு நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அல்லாஹ் தண்டிப்பான். அப்போ உங்களை தண்டிப்பான் என்பதை வந்து சொல்வது கிடையாது. சொல்லாமல் என்ன செய்வோம்னு கேட்டால் வேறு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அது உள்ளக்கு அந்த கருத்து அடங்கி இருக்கும். இங்கே அப்படி தானே வருது. யார் அல்லாஹ்வுடைய நேமத்தை மாற்றிக்கொள்கிறானோ அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். அப்போ ரெண்டு அந்த வாசக அமைப்பு நம்ம அப்படி எழுத்தாக எழுதினால் இப்போ நம்ம எழுத மாட்டோம். அல்லாஹ்வுடைய நேமத்தை அவன் மாற்றிக்கொள்கிறானோ அவனை கடுமையாக தண்டிப்பேன், ஏனென்றால் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் அப்படின்னு சொன்னால் தான் இது வந்து ஒரு பூரணமான வாக்கியமாக இருக்கும். எழுத்துக்கு சரி, பேச்சுக்கு அப்படி கிடையாது. பேச்சில் எந்த பாஷையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பேச்சில் வந்து பெரும்பாலும் ஒரு காவாசியை வந்து மறைச்சிருவாங்க. அது கேட்குறவனுக்கு சொல்கிறவனுக்கு விளங்கும். மண்டையிலேயே விளங்கிட்டால் போதும்ல. என்ன சொல்கிறாங்கிறத நம்ம கருத்தில் ஏறிடுச்சின்னு சொன்னால் அதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இந்த ஸ்டைல் வந்து குர்ஆனுடைய ஸ்டைல் கிடையாதுங்க. எல்லா மொழியிலையும் இந்த ஸ்டைல் இருக்கிறது. எந்த பாஷை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான டைப்பில் சொன்னார்கள்னு சொன்னால் அங்கே ஒரு வாக்கியம் வந்து மறைஞ்சு நிற்கும். அப்போ உமையும் பத்தில் நேமத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேமத்தை எவன் மாற்றிக்கொள்கிறானோ, மிம்பாதி மாஜாத்துஹு, அந்த நேமத்தை அவனுக்கு வந்ததற்கு பிறகு கிடைத்ததற்கு பிறகு மாற்றிக்கொள்கிறானோ, போய் அதிபுஹு அதாபன் சதீதான் வச்சுக்கிறங்க. அவனை அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். ஏனென்றால் இன்னல்லாக சதீதுல் இகாப், அல்லாஹ் வந்து கடுமையாக தண்டிக்கிறவன். அப்போ இஸ்ராயேல் மக்கள் வந்து எவ்வளோ தந்திருக்கிறான், அதுக்கு மாறி நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் விட்டு வச்சுருக்க மாட்டான். இந்த வேலையை செஞ்சீங்க என்று சொன்னால் கடும் தண்டனைக்கு ஆளாயிருவீங்க. ஏன்னு கேட்டால் கடுமையாக தண்டிக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய சிவத்தில் ஒரு சிவத்தாக இருக்கிறது. ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறது தான் இஸ்ராயேல் மக்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை 211. அடுத்த பாருங்கள், இதுவும் சம்மந்தமாக வேறு செய்தியாக இருக்கும். இதுவும் என்ன செய்யணும்னு கேட்டால், அது இஸ்ராயேல் மக்கள்கிட்ட கேளுங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. அது இஸ்ராயேல் மக்கள் வந்து அவங்க நன்றி கெட்டுருக்கிறாங்களேங்கும்போது அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதற்காக வேண்டி அந்த வசனத்தை ஒரு கட்டத்தில் நல்லா அருளியிருக்கிறான். இது என்ன சந்தர்ப்பத்துக்கு அருளப்பட்டுச்சுன்னு எங்கேயெல்லாம் தெரியவில்லையோ அதுக்கு நீங்கள் தடுமாற தேவையில்லை. அந்த வசனத்தில் இருந்தே எதுக்கு இறங்கிச்சு விளங்கிக்கிற முடியும். இஸ்ராயேல் மக்கள்கிட்ட கேளுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இஸ்ராயேல் மக்கள் வந்து புறக்கணித்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அறிவுரையாக இது அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த அடுத்த வர வசனம் பாருங்கள். முதல் வசனத்துக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஆனாலும் இப்படி ஒரு நிலைமை வந்து அன்னை மக்கள்கிட்ட இருந்திருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டால், வந்து காஃபியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மூமின்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் பல விஷயங்களில் அவங்க கொஞ்சம் மேலான உலகத்து கணக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேல்நிலையில் இருப்பாங்க. காஃபிராக இருக்கிறவன் என்ன செய்வான், எம்எல்ஏவாக இருப்பான், எம்பியாக இருப்பான், மந்திரியாக இருப்பான், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், மல்டி மில்லியனராக இருப்பான், பதவியில் இருப்பான், புகழ் பெற்று இருப்பான், சினிமா நடிகர்னு சொல்லி எல்லாத்துக்கும் அறிந்தவனாக இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது முஸ்லீமை பார்த்தோம்னு சொன்னால் அவன் வந்து என்ன செய்வான், டீ கடை வச்சுருப்பான், கசாப்பு கடை வச்சுருப்பான், கூலி வேலை செய்வான், கொஞ்சம் அற்பமாக இருப்பான். அப்போ இதை வச்சு என்ன செய்ய கிண்டல் பண்ணுவாங்க. டே நாங்கள் எப்படி இருக்கிறோம், இந்த மேற்கத்திய உலகம்லாம் அப்படி தானே முஸ்லீம்களை பார்க்குறாங்க. அவங்க கோட்டு சூட்டு போட்டு ஒரு டைப்பாக இருக்கிற மாதிரி, நம்மெல்லாம் ஒரு மட்டரகமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி நினைக்கிறாங்கல்ல, அன்னைக்கு அப்படி தான் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மோமின்களுக்கு ஒரு கவலை ஏற்படுச்சுது. என்னடா இது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோமே, நம்மளை வந்து கேலி பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஆறுதலாக ஏதாவது சொல்லணும்ல. அதுக்கு தான் இந்த வசனத்தை இந்த வசனத்தில் இருந்து அது விளங்கும். இந்த அடுத்து ஜுய்யின லில்லதீன கஃபருங்கிறதுல வந்து இது விளங்கும். இருந்தாலும் ஒருக்கா சொல்லிடுவோம். ஜுய்யின அழகாக்கப்பட்டிருக்கிறது, அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. லில்லதீன கஃபரு,
காஃபிர்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது அல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சியாக அவங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இந்த உலகத்தில் நல்லா இருந்தால் போதும், அது ஒன்று தான் பார்ப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து ஜுயினன்னா ஒரு கவர்ச்சிகரமாக ஜீனத்தில் உள்ளது. ஜுயினல் இல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை வந்து கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஹரூன, அவங்க வந்து பரிகாசம், சஹர் என்றால் கேலி செய்கிறது. எஸ்ஹரூன மினல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை கேலி செய்கிறார்கள். சஹரவுக்கு பிறகு மின்னு வரும், இருந்துன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஒரு ஆளை கேலி செய்கிறான்னு சொன்னால் சஹர மின் செய்தின், ஜெய்தை கேலி செஞ்சான், அந்த மின் போட்டு தான் சொல்லுவாங்க. எஸ்ஹரூன மினல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை கேலி செய்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, துன்யாவுடைய விஷயந்தான் அலங்காரமாக தெரிகிறதுனால அந்த அலங்காரங்கள் நம்மள்கிட்ட கிடையாது. அவன் பட்டுடை அடித்து தங்கநகை அணிந்து பகட்டாக வெளியே வருவான். ஒரு முஸ்லீம் அப்படி வரமாட்டான். அவன் கேள்வி பண்ணுவாங்க, இவங்க வாரு நம்ம எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான். அப்படி என்ன அந்த உலக வாழ்க்கை தான் அவங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. அப்போ ஜுய்யினல் இல்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது அல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை அலங்கரித்து காட்டப்பட்டுகிறது. எஸ்ஹரூன, அவங்க கேலி செய்கிறார்கள் மினல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களை கேலி செய்கிறார்கள். வல்லதீன் அத்தகோ, யார் அல்லாவை அத்தகோ ரப்பகும்னு வச்சுக்கிறேன், தங்கள் இறைவனை யார் அஞ்சி கொள்கிறாரோ, மூமின்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஃபௌகஹும், இவர்களுக்கு மேலே இருப்பார்கள். யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில். இங்கே நீ கேள்வி பண்ணுவாடா, கியாமத்தினால நாங்கள் தான் மேலே இருப்போம். மூமின்களுக்கு ஒரு ஆறுதல், அவன் கேலி செய்யறான்னு பெருசாக எடுத்துக்கிறாத, உலகத்திலான கேள்வி பண்ணுவான். நம்ம அந்த உலக வாழ்க்கையை மட்டும் நம்புகிற ஒரு கூட்டமாக, நம்ம இன்னொரு வாழ்க்கை இருக்குது நம்புகிற ஒரு கூட்டம். அந்த வாழ்க்கையில் நம்ம தான் மேலே இருப்போம், அவன் தான் கீழே இருப்பான். அந்த ஒரு ஆறுதல் இதிலேருந்து விளங்குறது எதுக்கு இறங்குனுச்சுன்னு. எதுக்கு இறங்குனுச்சுன்னு சபபு நுஸூல் நீங்கள் தேட தேவையில்லை. இதை பார்த்தாலே தெரியும். மூமின்களை கிண்டல் பண்ணுறாங்க, மூமின்கள் வருத்தப்பட்டிருக்கிறாங்க, வருத்தப்படாதீங்க, நீங்கள் தான் மேலே இருப்பீங்க. ஆறுதல். வல்லதீன தகவ் ரப்பஹும் வச்சுக்கிறேன்னு, யார் இறைவனை வந்து அஞ்சு கொள்கிறார்களோ ஃபௌகஹும், இவர்களுக்கு மேலே இருப்பார்கள். யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் வந்து மேலே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் வந்து ரிஸ்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்கறது கிடையாது. அவனுக்கு செல்வத்தை எல்லாம் ரொம்ப கொடுத்துட்டானா நல்லவன் அர்த்தம் கிடையாது, உனக்கு செல்வத்தை குறைச்சிட்டானா நீ கெட்டவன் அர்த்தம் கிடையாது. அதை சொல்வதற்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யர்சுக்கு மையஷாவ், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் பிகைரி ஹிசாப், கணக்கு இல்லை, நாடியந்தான் கணக்கு, நல்லவன் கெட்டவன்லாம் கணக்கு கிடையாது. அல்லாஹ் நாடுனா ராமசாமிக்கு நாடுனால நிறைய கொடுப்பான், அப்துல் காதர் நாடுனாலும் நிறைய கொடுப்பான். நாடியவர் என்ற அடிப்படையில் தான் அது வழங்கப்படுதே தவிர உயர்ந்தவர் என்கிற அடிப்படையில் வழங்கப்படுவது கிடையாது. இது எல்லாமே ஆறுதல். யாருக்கு ஆறுதல்? இந்த உலகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து நம்மளை விட மேலே இருக்கிறான்னு கவலைப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தில் சொல்கிறான். ஒன்று மறுமையிலே நல்லா இருப்ப, ரெண்டாவது இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் நல்லவன் கெட்டவன் என்ற அடிப்படையில் கிடையாதுப்பா. அல்லாஹ் நாடியபடி கொடுக்குறான். அல்லாஹு யர்சுக்கு மையஷாவ் பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். ஹிசாப்னா கணக்கு, கைரி ஹிசாப்னா கணக்கு இல்லாமல் அதிகமாக கொடுப்பான். 212வது வசனம். அடுத்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.